27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் ஆட்சி அமைக்கிறது பாஜக. 70 இடங்களை கொண்ட சட்டசபைக்கு நடைபெற்ற தேர்தலில் 48 இடங்களை கைப்பற்றியது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்ட வெற்றி கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு மலர்கள் மற்றும் ஜிகினா காகிதங்களை தூவியும் உற்சாக முழக்கங்கள் எழுப்பியும் பிரம்மாண்ட வரவேற்பு. பிரதமர் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பாஜக தொண்டர் ஒருவருக்கு லேசான தலை சுற்றல். தனது பேச்சை உடனடியாக நிறுத்திய பிரதமர் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்துமாறு கூறி அவர் இயல்பான பேச்சை தொடர்ந்தார். तबीयत ठीक नहीं है, इनको जरा संभालिए. नहीं, वो थोड़े अनईजी लग रहे हैं. हाँ, पानी पिलाइए. थोड़े अनईजी लग रहे हैं. திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட மாநில கட்சிகளை பலவீனமாக்கி தனது வாக்கு வங்கியை அதிகரிக்க காங்கிரஸ் முயற்சி. கூட்டணி என்ற பெயரில் மாநில கட்சிகளை காங்கிரஸ் பலவீனப்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. कांग्रेस उस वोट बैंक को छीनने की कोशिश कर रही है जिस पर समाजवादी पार्टी और बीएसपी अपना हक मांगती है. इसी तरह तमिलनाडु में कांग्रेस आज डीएमके की भाषा डबल जोर से बोलती है. उनको डीएमके के वोटर को लुभाना करके खुद की हैसियत बनानी है. டெல்லி தேர்தலில் பாஜக பெற்ற வரலாற்று வெற்றிக்காக மக்கள் முன் தலைவணங்குவதாக பிரதமர் மோடி கருத்து. டெல்லியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பணியாற்ற உள்ளதாக உறுதி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 1,15,709 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி. ஈரோடு இடைத்தேர்தலில் 74.70% வாக்குகளை பெற்று வாகை சூடியது திமுக. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 6,109 வாக்குகள் நோட்டாவில் பதிவு. சுயேட்சையாக களமிறங்கியவர்கள் 3 இலக்க ஓட்டுகளை தாண்டவில்லை. பெரியார் மண்ணில் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். எதிர்த்து போட்டியிட்டவர்கள் அனைவரும் டெபாசிட் இழந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையும் அவரவர் பதவிகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக அவர்களே பிரச்சாரம் செய்து ஆட்சியில் அமர வைப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்தி போய்க்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும். தொடர்ந்து 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. மாநில அரசு எழுதி கொடுக்கும் முறையை ஆளுநர் வாசிப்பதுதான் மரபு என்ற பிரதமரின் பேச்சுக்கு ஆளுநர் என்ன சொல்ல போகிறார் என முதல்வர் கேள்வி. இனியும் மத்திய ஆட்சியாளர்கள் திருந்தாவிட்டால் திருத்தப்படுவீர்கள் என்றும் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதி குழுவையே அமைக்காமல் அமைத்ததாக கூறி அதில் அதிமுக கையெழுத்திடவில்லை என அவதூறு பரப்பப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறான தகவலை வெளியிட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் பேட்டி. ஒரு குழு அமைக்கின்ற ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை எதையுமே கேட்காத அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் கையொப்பம் தவறான கருத்து. அப்படி குழுவே கூடலையா? நான் கேட்டேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டாங்க, விரைவில் வழக்கு தொடரும். இப்படி அவதூறான செய்தி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடக்கூடாதுல்ல. ஒரு கட்சி மீது இது தவறு இல்லை. மக்களிடத்தில் இந்த செய்தி போயிட்டோம்னா எங்க மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டாதா? ஆக இந்த கட்சிக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க.
டெல்லி தேர்தல் மட்டுமின்றி இனி எந்த ஒரு தேர்தலிலும் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி கருத்து. இந்தியா கூட்டணியில் விட்டுக் கொடுக்கும் போக்கு இல்லை என்றும் காங்கிரஸ் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தெரிகிறது என்றும் பேட்டி. இந்தியா கூட்டணி இருக்குதா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்குது. இந்த தேர்தல் மூலமா இன்னைக்கு அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வாங்கிய ஓட்டுகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கின்றது. ரயில்களில் பெண்கள் பெட்டியில் ஆண்கள் இல்லாததை உறுதி செய்ய சோதனை நடத்த உத்தரவு. பெண்கள் பெட்டியில் இருந்து கர்ப்பிணி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு தள்ளிவிடப்பட்டதன் எதிரொலி. ஓடும் ரயிலில் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகி கீழே தள்ளிவிடப்பட்ட பெண்ணின் கருவில் இருந்த 4 மாத சிசு உயிரிழந்த சம்பவம். பிறக்காத குழந்தை விரைவாக இறப்பதற்கு காரணமாகுதல் என்ற சட்டப்பிரிவின் கீழ் ஹேமராஜ் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. சென்னையில் 5 ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை மேம்படுத்த 7 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தது ரயில்வே வாரியம். அதிக திறன் கொண்ட 528 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழகத்தில் அரசு நடத்தும் பல்கலைக்கழகங்களில் சமீப காலமாக முறைகேடுகள் நடப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து. பல்கலைக்கழக இணைப்பு வழங்க கோரி தனியார் கல்வியியல் கல்லூரி தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி சட்டப்பேரவையில் தேர்தலில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் தோல்வி. முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவும் வெற்றி வாய்ப்பை இழந்தார். டெல்லி சட்டசபை தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை தலைவணங்கி இருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. தேர்தல் வாக்குறுதிகளை புதிதாக பதவியேற்கும் பாஜக அரசு நிறைவேற்றும் என நம்புவதாக கருத்து. டெல்லியில் மொத்தம் உள்ள 70 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத காங்கிரஸ் தொடர்ந்து 3வது தேர்தலாக படுதோல்வியை சந்தித்து ஹாட்ரிக் பூஜ்ஜியத்தை பெற்றது.